Hello everyone, நான் டாக்டர் மனுஷங்கர், ஹைப்பர் டென்ஷன் அண்ட் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, அதாவது ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க நோய் தொற்று வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நார்மலாக கம்யூனிட்டியில் இருக்கிறத விட டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால அவங்க தங்களை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும். உதாரணத்துக்கு தண்ணி குடிக்கிறது, சாப்பிட்றது, இதெல்லாம் வெளியில் பொது இடங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடணும். எப்பவுமே பாட்டில்டு மினரல் வாட்டர் தான் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. கார்பரேஷன் வாட்டரை சூடு பண்ணி ஆற வச்சோ அல்லது ஒரு ஆரோ பண்ணி குடித்தாலோ போதுமானது. சாப்பாட்டை பொறுத்தளவில் முடிஞ்ச அளவில் வீட்டில் செய்து சாப்பிட்றது நல்லது. கொஞ்சம் கார அளவாக, உப்பு கம்மியாக இருக்கணும். மற்றபடி ரொம்ப கூட்டமாக இருக்கிற இடம், க்ளோஸ்டு ஸ்பேசஸ், ஏர் கண்டிஷன் ஸ்பேசஸ் லைக் சினிமா ஹால் அல்லது கூட்டம் அதிகமாக இருக்கிற ஃபங்க்ஷன்ஸு, மேரேஜஸ், இதுக்கெல்லாம் போகிறத ஆரம்ப கட்டங்கள் முதல் 6 மாதங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறமும் கூட அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும் பொழுது மாஸ்க் போட்டுட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு எப்பவுமே இன்ஃபெக்ஷன் ஆனால் மற்றவங்கள மாதிரி காய்ச்சல் வரணும் அப்படிங்கிற அறிகுறிகள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் ரொட்டீன்லேருந்து ஏதாவது சின்ன மாற்றம் உடல் அளவில் தெரிஞ்சாலும், அது லைட்டாக மூச்சு வாங்கிறதாக இருக்கட்டும், ஒரு பேதியாக இருக்கட்டும், அல்லது ஒரு டயர்னஸாக இருக்கட்டும், எது இருந்தாலும் உடனே போயிட்டு ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்டை பார்த்து வேணுங்கிற டெஸ்ட் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நன்றி.